நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக பாஜகவிலிருந்து அண்ணாமலை அவர்கள் வெளியேறி வி த லீடர்ஸ் அப்படின்னு ஏற்கனவே தான் நடத்தி வந்த அந்த அமைப்பில் அதை ஒரு அரசியல் அமைப்பை மாற்றுறதுக்கான முயற்சிகளில் முன்னெடுப்புகளில் ஈடுபட்டதும் ஒரே நாளில் 10 லட்சம் பேர் அந்த அமைப்பில் சேர்ந்ததும் எல்லாரும் அறிந்தது. ஆனால் தற்பொழுது அவர் எடுத்திருக்கிற இந்த முன்னெடுப்புக்கு ஒரு வடிவம் கொடுக்குற வகையில் பொள்ளாச்சியிலையும் திருச்செந்தூர்லேயும் ஒரு பெரிய மாநாடுகளை நடத்த திட்டமிட்டுக்கிறாங்க வி த லீடர்ஸ் அமைப்பினர். முதல் கட்டமாக 12ஆம் தேதி ஜூலை 12ஆம் தேதி பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற ஆச்சிப்பட்டி அப்படிங்கிற பகுதியில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடக்குது. சாதாரண ஒரு பொதுக்கூட்டமாக தான் அதை யோசனை பண்ணாங்க முதல்ல. ஆனால் போகிற போக்க பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடாக அமையும் போல தான் தெரியுது. குறிப்பாக சொல்லணும்னா பொள்ளாச்சி பகுதியை சேர்ந்த திரு வசந்தராஜன் அவர்கள் முன்னாள் பாஜகவினுடைய மாவட்ட தலைவராக இருந்தவர். தற்பொழுது அண்ணாமலை அவர்களுடைய வி த லீடர்ஸ் அமைப்பில் மிக முக்கிய ஒரு காரியகர்த்தாவாக இருந்துட்டுருக்கிறாரு. அவருடைய முன்னெடுப்பில் நடக்கிற இந்த மாநாட்டுக்கான பூமி பூஜை கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்போவே தெரிந்தது அது ஒரு மிகப்பெரிய மாநாட்டாக மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு அறிகுறிகள் தெரிந்தது. அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களில் பல்வேறு தரப்புலேருந்து பல்வேறு கட்சியினர், பல்வேறு தொழில் அமைப்புகள், பல்வேறு ஜாதி அமைப்புகள்லேருந்து அண்ணாமலை அவர்களுக்கு கட்சி சார்பற்ற ஒரு தலைவருங்கிற ஒரு மனநிலையோடு அண்ணாமலை அவர்களை பார்த்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு வட்டம் உருவாகிட்டு. இன்னும் சொல்லப்போனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் உறுப்பினர்களாக அந்த வி த லீடர்ஸ் அமைப்பில் செல்ஃபோன் மூலமாகவும் QR கோடு மூலமாகவும் இணைஞ்சுக்கிறாங்க. ஆனால் படிக்காத பாமரர்கள், கிராமப்புற மக்கள் இன்னுமே நிறைய பேர் ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அண்ணாமலை இன்னும் எதிர்பார்க்கிற 30 லட்சத்துக்கு மேலேயே அந்த எண்ணிக்கை இருக்குன்னு தான் நம்மளுடைய கணிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டில் வர்ற அந்த மிகப்பெரிய ஒரு ஜனத்திரள், அதாவது கிட்டத்தட்ட கோவை மாவட்டத்துக்குள்ளே மட்டுமே இருக்கிற தாலுக்காக்கள் எடுத்திங்கன்னா கோவை வடக்கு, கோவை தெற்கு, மதுக்கரை, அன்னூர், பேரூர், சூலூர், பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, வால்பாறை, இது ஆனைமலை, இது மாதிரி இந்த பகுதிகளிலேருந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களை திரட்ட முயற்சியில் வி த லீடர்ஸ் அமைப்பினர் கிட்டத்தட்ட டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு கிராமமாக போய் அங்கே இருக்கிற கிராம பெரியவர்களை சந்தித்து ஊழலற்ற ஒரு சமுதாயம், ஊழலற்ற ஒரு ஆட்சி நிர்வாகம் இதெல்லாம் அமையணும். அதே சமயம் அதற்கு மிக முக்கிய காரணிகளாக போதை பழக்க வழக்கங்கள் இளைஞர் சமுதாயத்தை எவ்வளோ சீரழிக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி ஒவ்வொரு கிராமத்துலேயும், அதாவது அந்த கிராமங்கள் கொங்கு பகுதியில் கிராமங்கள் எப்படின்னு சொன்னால் நல்ல விஷயத்தை சொன்னால் யார் சொன்னாலும் எடுத்துக்குவாங்க. அது மாதிரி பகுதி தான் கொங்கு மண்டலம். அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களையும் வி த லீடர்ஸ் அமைப்பினர் அந்த கிராமத்தில் இருக்கிற பெரியவர்கள் மூலமாக அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஒரு இடத்துல திரட்டி இந்த மாநாட்டுக்கு வரணும்னு சொல்லி அந்த போதை எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை மக்கள் மத்தியில் பதிவு வச்சுட்டு இருக்கிறாங்க. இதற்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக ஒவ்வொரு பகுதியிலேருந்து அந்த கிராம மக்களே இங்கே அரசியல் கிடையாது, போதைக்கு எதிர்ப்புக்காக நாங்கள் போகிறோம், எங்களுடைய வீட்டில் இருக்கிற இளைஞர்கள், இளம்பெண்கள் போதை பழக்க வழக்கத்துக்கு ஆளாகக்கூடாது அப்படிங்கிற கருத்து முன்னிறுத்தி அங்கே வர்றதுக்கு எல்லா கிராம மக்களும் தயாராகிட்டு இருக்கிறாங்கங்கிறது தகவல் நமக்கு கிடச்சிட்டு. சில கிராமங்கள்லேருந்து நம்ம நேரடியாக கூட கூப்பிட்டு விசாரித்த போது இந்த தகவல் நமக்கு கிடச்சிது. ஒரு விஷயம் இது. அடுத்ததாக அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு பேச இருக்கிற முன்னாள் தமிழக பாஜகவினுடைய ஆளுமை மிக்க தலைவராக திகழ்ந்த தற்போது தனியாக ஒரு அமைப்பை நிறுவி அதன் மூலமாக மக்களுக்கு ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தையும் ஆட்சியையும் எந்த ஒரு கெட்ட பழக்கங்களும் இல்லாத ஒரு இளைஞர் சமுதாயத்தை உருவாக்கணுங்கிற முனைப்போட இருக்கிற ஒரு இளம் அரசியல் தலைவரான அண்ணாமலை அவர்கள் பேச உள்ளார். அவர் பேசும் பொழுது போதை ஒழிப்பை பற்றி மட்டும் பேசுவார் என்பது நமக்கு அபிப்பிராயமாக இல்லை. அவர் போதை எதிர்ப்பு மட்டும் இல்லாமல் இந்த போதை எப்படி உள்ளே வந்துச்சு, இதற்கு எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் துணையாக இருந்துச்சு, குறிப்பாக அந்த ஜாபர் சாதிக் போன்ற வகையறாக்கள், இயக்குனர் அமீர் போன்ற வகையாராக்கள் இந்த விஷயங்களை பற்றி மிக விரைவாக பேசுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த வழக்குகள் அது தொடர்பாக தான் பாஜகவில் இருந்தபோது எடுத்த போராட்டங்கள், நீதிமன்ற நடவடிக்கைகள் இது குறித்து விரிவாக பேச உள்ளார். தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு பின்னாடி தற்போது ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது போதை பழக்க வழக்கங்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா, இது தொடர்பாக விஜய் அவர்கள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுங்கிற ஆலோசனையும் அந்த கூட்டத்தில் வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கருத்தாக அது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சிக்கும் இயக்கத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு கருத்து என்னென்னா, அரசியல் கட்சின்னு சொன்னால்
அது வந்து சில நிர்பந்தங்களுக்கு பணிந்து போக வேண்டியிருக்கும். ஆனால் இயக்கம் என்பது அப்படி இல்லை, இயங்கிக்கிட்டே இருக்கும். முதல் இயக்கமாக அந்த வி த லீடர்ஸ் அமைப்பினுடைய முதல் நடவடிக்கையாக போதை எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்துக்கிற அண்ணாமலை அவர்கள் போதை புழக்கத்தை, கஞ்சா புழக்கத்தை, இது போன்ற விதவிதமான புதிய போதை வகைகள் வஸ்துக்களுடைய புழக்கத்தை கட்டுப்படுத்தணும்னு வலியுறுத்தி அடுத்த கட்ட போராட்டத்தையோ கையெழுத்து இயக்கத்தையோ அந்த பொதுக்கூட்டத்தில் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து விஜய் தலைமையிலான ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையிலான அரசுக்கு வந்து நெருக்கடியை கொடுக்குதா, அல்லது அண்ணாமலை அவர்களுடைய அறைகோலை ஏற்று ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசு வந்து ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் வந்து தற்பொழுது ஊழல் அப்படிங்கிற விஷயம் வந்து கட்டுப்படுத்தப்பட்டு கடந்த சில மாதங்களாக அப்படிங்கிற கருத்தை வந்து சொன்னது வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பார்க்கப்படும் நிலையில் அண்ணாமலை அவர்கள் போதை பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும், போதை பழக்க வழக்கங்கள் இளைஞர்கள் மத்தியில் ஊடுருவுவதை தடுக்க வேண்டும், இதற்காக தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வலியுறுத்தி ஏதாவது போராட்டத்தை முன்னெடுத்தார்னா கண்டிப்பாக அது வந்து தமிழக அரசின் காதுகளை சென்றடையும். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் போது பல்வேறு குற்றவாளிகள் அதில் வந்து திமுக தொடர்புடையவர்கள் கூட சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே வந்து இந்த மாநாடு வெற்றிகரமாக அமையும் சொன்னால் அந்த பகுதியில் கோவை, ஈரோடு, திருப்பூர், கரூர் இந்த மாவட்டங்களில், நீலகிரி போன்ற மாவட்டங்களில் இருக்கிற அதாவது அந்த பொள்ளாச்சி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பொதுமக்கள் கட்சி பேதம் இன்றி, ஜாதி மத பேதம் இன்றி இந்த மாநாட்டில் கலந்துக்கணும். அதுதான் வந்து நாளைய தமிழகத்துக்கும் நாளைய தமிழ் சமூகத்துக்குமான ஒரு நல்ல விஷயத்தை நம்ம மூலமாக என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி, நம்ம ஒரு தனியால் நம்ம என்னத்தை செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி விரக்தியோடு இருக்கிற அந்த சமுதாயம் வந்து உண்மையிலே வந்து அவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. நம்பகமான ஒரு தலைவர். இது வரைக்கும் அரசு துறையில் அவர் பணியாற்றின போது கூட ஒற்றை பைசா வந்து அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. இது வரைக்கும் அவர் கடந்த கால அரசியல் நகர்வுகளில் கூட எந்த விதத்திலும் தன்னுடைய கொள்கையிலிருந்து சமரசம் பண்ணிக்காத ஒரே ஒரு தலைவராக இருந்தது வந்து அண்ணாமலை அவர்கள் மட்டுமே கடந்த தமிழக அரசியலில் இது வரைக்கும் நம்ம பார்க்க முடியுது. எனவே ஒரு அழைப்பை ஏற்று நம்ம கலந்துக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலேருந்தும் கலந்துக்கணும். போதை இல்லாத ஒரு இளைஞர் சமுதாயம், ஊழல் இல்லாத ஒரு தமிழகம் மலரணும் அப்படிங்கிற அவருடைய கனவை நனவாக்குறதுக்காக அனைவரும் குடும்பத்தோடு இந்த மாநாட்டில் பங்கேற்றுக்கிட்டு சுமார் 2.5 லட்சம் பேர் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக இருக்கிறாங்க. அதில் நம்மளும் ஒருத்தராக இருக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளை உங்களுக்கு முன்வைக்கிறோம். மாநாட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.